ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. என்னடா எப்பவுமே காய்கறி மட்டும் தான் இருக்கும், இன்றைக்கி என்னடா டப்பாவில் அடுக்கடுக்க இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஐட்டம் தான், மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். இது வந்து மீன் வறுவலுக்கு வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. சாலை மீன் அது வந்து பொரிக்கிறதுக்கு. இது வந்து சங்கரா மீன் நினைக்கிறேன். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இருக்குது வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு பண்ணிவிட்டு வறுத்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு, டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அரிசியை வந்து வைக்கணும். கிடையாது, அரிசி அடுப்பில் வைக்கணும். ஸோ நான் வந்து அரிசியுமே எடுத்துக்கிட்டேன் அளந்து. லஞ்சுக்கு மட்டும் அரிசி, நைட்டுக்கு வந்து தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இப்போ அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் வந்து எதனா சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன், நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு மொக்க போடுற மாதிரியே இருக்கலாம், ஆனால் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே நான் பேசுவேன். அதனால் வந்து நீங்கள் கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு புரியும். சரிங்களா? சில பேர் வந்து ரொம்ப மூடி டைப்பாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி முன்னு இருப்பாங்க. நான்லாம் அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலை. சில சமயம் இருப்பேன், ஆனால் பல சமயம் இப்படி தான் எதனா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து அந்த இடம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலவரமாகவும் ஆகிடும் சில சமயங்களில். ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த மாதிரி. ஓகே, சில பேருக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறது சரி வராது. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து தண்ணி வந்து இப்போ நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக பண்ணணும், நல்லா டேஸ்ட்டாக வரணும் ஆண்டவரே கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணவே செய்கிறேன். இன்றைக்கி பார்த்து பண்ணுறேனோ அன்றைக்கெலாம் வந்து சில சமயம் சொதப்பிடும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தானே. அதனால் இன்றைக்கி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணுவோம், ஏன்னா அது தானே நமக்கு வந்து முதல் டாஸ்க். அதனால் இன்னொன்று என்னன்னா வந்து, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து மீன் குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆன மாதிரியே இருந்துச்சு. என்னடா மீன் குழம்பு சாப்பிடும் போல ஒரு கிரேவிங்காகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லி இவங்ககிட்ட நான் வந்து கேட்கவும் இல்லைனா ஒரு 4-5 நாள் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் நம்ம மீன் மார்க்கெட் போகணும், மீன் சாப்பிடும் போல ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதை பெருசாக இது பண்ணிக்கல, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் வந்து திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு இல்லை, ஒரு நாள் நினச்சேன் இன்றைக்காவது இப்போ மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக மீனே வந்து இவங்க பிரதர் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம நினச்சோம் இன்றைக்கி உடனே நடந்துட்டேன். எல்லா காரியமும் இப்படி நடக்காதுங்க. என்றைக்காவது சிலது வந்து நமக்கு அன்றைக்கி வேவ் லென்த் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசெல்லாம் நறுக்கல, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதை நான் வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வதங்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த பேர் இந்த சில்லி சிக்கனில் சாப்பிடும்போது வெங்காயத்தை கட் பண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பில். ஓகே, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்போயே நான் வந்து பொரிக்கஞ்சட்டியில் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வந்து வதங்கணும், அவ்வளோதான். தக்காளியுமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? 1-2 கட் பண்ணி அதை 4 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், அந்த 2 பாதியமாக இருக்கிறத. யாருக்கெல்லாம் என்னென்ன மீன்லாம் பிடிக்கும்? எனக்கு வந்து எப்போவுமே சரிங்க, சாலை மீன் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்டே அதுதான், சாலை மீன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, சாலை மீன் பிடிக்கும் எனக்கு. அப்புறம் அந்த முள்ளுவாலை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அந்த மீன் இது வரைக்கும் நான் இங்கே வந்து இங்கே வந்து இவங்களும் வாங்க மாட்டேன். கேட்டால் அது ரொம்ப முள்ளாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த வாழை மீன், முள் வாழைலாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. சாலை மீன் அந்த மாதிரி ஐட்டம் தான். அங்கே வந்து பெரிய மீன் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே அவங்க பிள்ளைங்கள வெளி இடத்துல வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாலை மீனே போதும் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து அதுதான் எடுத்துகிட்டே வருவாங்க வியாபாரிகள் எல்லாருமே. அதனால் என்ன ஆச்சு, எனக்கு அந்த முள் வாலை இங்கே சாப்பிட்ற ஒரு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஓகே, நான் வந்து ஒரு முறை இவங்க ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க. மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் உள்ள இந்த மீனை சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அதில் இவ்வளோ முள் இருக்குது, எப்படி எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ கல்யாணம் புதுசில் அப்போ அமைதியாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போவும் அப்படி தான் இருப்பாங்க, எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து நான் இங்கே எனக்கு வாங்கி தாங்களேன், எனக்கு அது ஆசையாக இருக்குன்னு சொன்னால், ஐயோ அந்த மீனுக்கு முள்ளை எடுத்து ஏன் திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி தர்றது கிடையாது. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், நான் ஊருக்கு வந்து அந்த மீன் வந்தால் வாங்கி வைமான்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் நேரம் பாருங்கள் அந்த மீனெல்லாம் இப்போ வரதில்லை. அதெல்லாம் சீசனோட தான் அதெல்லாம் கிடைக்குமா. சரி என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். எப்போ அந்த மீனை சாப்பிட வாய்ப்பு கிடைக்க போது தெரில. யாருக்கெல்லாம் அந்த முள்ளு வாழை மீன் தெரியுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து மாங்காய் வேறு இருந்துச்சு, அதை நான் மறந்தே போயிட்டேன். அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சு, என்ன பாதி மாங்காய் காணுன்னு பார்க்காதீங்க. அது வீட்டில் வந்து ஒரு நாள் இந்த பீச் சுண்டல் இருக்குல்ல அது பண்ணேன். அதில் வந்து ஒரு பெரிய துண்டை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான். இன்னொன்று, இந்த மாங்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. காய் விட்டு தான் இருந்தாலும் அந்த இனிப்பு புளிப்புலாம் நல்லா இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சமைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. ஏதாச்சும் வெட்டும்போது அந்த காய்கறி மீன்ஸ் இந்த மாதிரி மாங்காய், கேரட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கேரட்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணி வச்சு ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். இருந்தாலும் நம்ம சமைக்கிறோம்ல, நமக்கு அந்த நேரத்தில் ஒரு பூஸ்ட்டு தேவைப்படுதில்ல, ஒரு பூஸ்டப் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டியதை, வேறு என்ன பண்ணுறது. ஓகே, அவ்வளோதான். மாங்காய் வேணுன்றதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இதை வதக்கணும். இன்றைக்கி வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம்ல, அது கூடவே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட போகிறேன். இது வந்து ஒரு முறை ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் அக்கா பண்ணியிருந்தா. என்னடா செய்கிற குழம்பு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் தான் சொன்னேன், நான் மசாலாவெலாம் முன்னாடியே போட்டு வதக்கி எடுத்துருவேன், அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ கட்டிங் வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா பச்சை மிளகாய், மாங்காய், கொத்தமல்லி, ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வதக்கிற வேண்டியது தான். சோறு இது பண்ணுறதுக்கு அதை அடுப்பில் வச்சுருந்தேன். அதை தூக்கி சின்ன இதில் மாற்றிட்டு இதில் வந்து இது செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். டெய்லி நம்ம சேனலில் வந்து நைட்டு வந்து 9 PM வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். சிலது நல்லாயிருக்கும், சிலது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். அதனால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இப்போ வந்து நான் இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் மீன் ஃப்ரை பண்ணுவேன்ல, அந்த எண்ணெயை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த எண்ணெயை தான் நான் இதில் வந்து ஃபைனலாக தாளிக்கும் போதெல்லாம் சில சமயம் சேர்த்துக்குவேன், எண்ணெய் இருந்துச்சு நிறையா அப்படின்னா. அந்த எண்ணெயை வச்சு தான் நான் தாளிப்பேன். ஏன்னா அதை நமக்கு வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது. அதனால் நிறைய பேர் வந்து அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது கரெக்டாக அந்த எண்ணெயை வந்து நம்ம தாளித்து விட்டுட்டோன்னா அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. ஓகே, இப்போ இது நல்லா வதங்கட்டும் அபி. ஓகே, இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நல்லா கொலன்னு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50 to 60% வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் வேறு எண்ணெய் வேறு தீர்ந்து போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வேறு ரீஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எண்ணெய் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பாக்ஸ் வந்து நான் வாங்கி வந்து ஒரு இருக்கும் ஒரு 4 வருஷம், 4.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதில் வந்து மேலே அந்த ஒரு திறக்கிறதுக்கு ஒன்று இருக்கும், அந்த ஹோல்டிங் அது வந்து தனியாக வந்துருச்சு. இன்னொரு 2 வாங்கியிருந்தேன் மொத்தம். ஒன்று வந்து மேலே பரணம் எங்கேயோ கிடக்குது, எங்கேன்னு தெரில. இப்போ தானே வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்தோம், அதனால் அது எங்கேயோ எடுத்து வச்சேன். அதை வேறு தேடி எடுத்து வைக்கணும் கீழே. ஏன்னா அது மேலே மூடி ரொம்ப அழுக்காயிட்டு எண்ணெய் பிசுக்காய். ஆனால் க்ளீன் பண்ணுறேன் தான், ஆனால் சில சமயம் நம்ம இல்லாதப்போ ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்காயிடுமா.
என்ன பண்ணுறது, சரி ஓகே அது போகவும் மாட்டுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மீன்குள் மசாலா இருக்கா இல்லையான்னு வேறு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு பேக்கெட் இருந்தது, ஒரு 50 கிராம் பேக்கெட்டு. அதை எடுத்து வச்சுட்டேன். சரி ஓகே இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சரி இந்த மீன் குழம்பு போட்டு வைக்கும்போது சில சமயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சில சமயம் வந்து நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் ஆகிடுது. அது ஒரு மீனோட ஃபால்ட்டு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக ப்ரொசீஜராக தாங்க வைக்கிறோம், மீனோட ஃபால்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த சாலை மீன் குழம்பு செய்யும்போது மட்டும் பாருங்கள், நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு செய்யும்போதே அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. இந்த மாதிரி அதுக்கு ரெடிமேட் மீன் குழம்பு மசாலாலாம் வாங்கி போடணுன்ற அவசியமே இருக்காது. ஓகே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஏன்னா அது வந்து 1 லிட்ரு 1 லிட்ரு வந்து அதில் பிடிக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து இந்த தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ஊற்றுற அந்த சின்ன இதில் ஊற்றி வச்சிட போகிறேன், அவ்வளோதான். நான் எப்போ சரி சில பொருள் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சமையல் செய்யும்போது ரீஃபில் பண்ணி வச்சுடுவேன். மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவேன் நான். சில சமயம் தான் வந்து சரி அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, எப்போவுமே நம்ம வந்து பிரிஸ்காகவே இருக்க மாட்டோம்ல, உண்மை தானே. நமக்கும் சோம்பேறித்தனம்லாம் வரதான் செய்யும். ஆனால் எனி டைமும் பிரிஸ்காக இருந்தோம்னா, ரொம்ப ஹைப்பராக இருந்தோம்னா அவ்வளோதான். அதனால் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குல்ல, ஏன்னா அடுப்பில் சோற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையானதை வதக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சும்மா நிற்கிறதுக்கு இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது வந்து எதுக்கு அதான் ஜாரில் அழகாக கல்லுப்பு இருக்கே, அப்புறம் எதுக்கு நான் இதில் போடுறேன் அப்படின்னா, கீழே இருக்கிறது வந்து எடுக்க முடியாது. எங்கள் மாமியாருக்கும் சரி அதை எடுக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறப்ப அப்பப்போ இந்த சின்ன டப்பாவில் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். பண்ணி வச்சுட்டு நான் அவங்க அதை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிவிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது, ரீஃபில் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் கீழே அந்த அந்த பெரிய ஜாரு உப்பு அந்த ஜார் இருக்கு இல்லையா, கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். சரி நம்மளால தான் ஈஸியாக எடுக்க முடியுமே சொல்லிட்டு நான் அப்படி எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வைக்கிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்குது எனக்கு, அப்பப்போ உப்பு எடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் அந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கல் உப்பு வந்து போட்டு வச்சுட்டேன். அப்புறம் சால்ட் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தேன், அதுவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதையுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. வேறு ஏதாச்சும் ரெசிபி புதுசாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு ரெசிபி நேம் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அதை புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சிக்கன் மீன் அதை செய்வேன், அந்த குழம்புலாம் செய்வேன். அப்புறம் வந்து சாம்பார் காரக்குழம்பு ரசம் இவ்வளோ தான். மோர் கூட எங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு இருக்கு இல்லையா, அது கூட அடிக்கடி செஞ்சாலும் யாருமே சாப்பிட மாட்றாங்க. மோர் குடிக்கிறாங்க அவ்வளோதான், மற்றபடி அதை வந்து யாருமே. நான் ஒரு முறை மோர் குழம்புலாம் வந்து பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடய வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. அது 10K வியூஸ் தாண்டி போச்சு. அது 16K வியூஸ் நினைக்கிறேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு மோர் குழம்பு தான், ஆனால் அது வந்து வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்றாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நமக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது. ஓகே உப்புங்காலின்னு சொல்லிட்டு அப்புறம் அதேமாரி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உப்பு வந்து குறைய அது வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வீட்டில் உள்ள செல்வங்கள்லாம் வந்து குறையாமல் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு உண்மையானே தெரியலை முதல்ல. ஏன்னா நான் வந்து சில சமயம்லாம் வந்து உப்பு ஜாரெல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு இருக்கிறதுனால கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் சொல்கிறாங்க ஓகே, சில பேருக்கு அது வந்து ரொம்ப வந்து உண்மையாக இருக்கலாம், சில பேர் வந்து அதை நம்பி அதே ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி இன்னொரு இது கூட இருக்குது தெரியுமா, உப்பு வந்து யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கூட அப்படி தான். திடீர்னு யாராவது வந்து உப்புலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அந்த விவரம் தெரிஞ்சவங்க. எங்கள் வீட்டிலேருந்துமே உப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு உப்பு தேவையாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உப்பு பேக்கெட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கை கிடையாது. நம்ம அதில் அனுபவிச்சா தானே நமக்கு அந்த நம்பிக்கை வரும். அதனால் அதெல்லாம் எனக்கு இது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் சமைக்கும்போது டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் யாருமே தப்பு பண்ணக்கூடாது. ஒரு 9 o'clock 9:30க்கு முன்னாடியே வீட்டை வந்து டிஃபன் சாப்பிட்றணும். நான் சரி மீன் குழம்பு சாப்பிட போகிறல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து முடியலை. சரி இன்னும் தான் நமக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் படுக்க இட்லி இருந்தது, ஒரு 3 இட்லி எடுத்து வச்சு நான் படுக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி தொக்கு பண்ணியிருந்தாங்க. என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த டிஃபன் காமிக்கும் போது தக்காளி தொக்கு இட்லியாகவே இருக்கேன்னு பார்க்காதீங்க. என் பையனுக்கு இது தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஸ்கூலுக்கு போகிறப்போ அவன் இட்லி தக்காளி சட்னின்னு கேட்டுருவான்.
அதனாலேயே அவங்க காலையில் எங்கள் மாமியார் வந்து இதை செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு இது செம போர் அடிச்சிருச்சு. சரி அதனால் அதை சாப்பிட ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தாலும் பசி எடுத்துருது, என்ன பண்ணுறது. சரி ஓகே, இந்த பக்கம் இதுவும் கொஞ்சம் வதங்கிருச்சு. சரி அதை தேவையான மசாலாவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமே சாப்பிடுவோன்னு சொல்லி அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, ஃபிஷ் கறி மசாலா, அதை வந்து ஆட் பண்ணிட போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள். எப்போவுமே சரி, நான் சிக்கன் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதோட ரெடிமேட் மசாலா போட்டால் கூட கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம அரைக்கிற அந்த குழம்பு மிளகாய் தூளும் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுவேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், குழம்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக போடாமலே இருக்க மாட்டேன் நான். அதனால் அது ஒரு 2 ஸ்பூனாவது போட்டுருவேன், அப்போ தான் எனக்கு அது திருப்தியாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். ஆக்சுவலாக ரெடிமேட் மசாலாவே எதுக்கு, நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருக்காது, அதுக்கு பதில் நம்ம இந்த ஒரு பொடியை போட்டாலே போதும் சொல்லிட்டு தான். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இது போட்டால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் இந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, இந்த பக்கம் வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சா, இதுக்கப்புறம் அந்த மசாலாவெலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது தான். ஓகே, இன்னொன்று என்ன தெரியுமா, எனக்கு வந்து அளவுகள்லாம் தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அளவு பார்த்துலாம் போட மாட்டேன். கைக்கு வந்து தான் அள்ளி போட்டு சமைக்கிறது தான், அதுவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும்ல, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் உப்புலாம் செக் பண்ணி தான் போடுவேன். ஆனால் சில பேர்லாம் பாருங்களேன், உப்பு காரெல்லாம் கூட செக் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வந்து இதுவாக பர்ஃபெக்டாக செய்வாங்க அவங்களாம். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஓகே, மசாலாவெல்லாம் போட்டாச்சு. சில சமயம் தனி மிளகாய் தூள் போடுவேன், அது போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கு கலர் கிடைக்கும்ல, அதுக்காக தான். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து அது ஒரு 5 6 அந்த மாதிரி தான் போடுவேன், அதனால் தனி மிளகாய் தூள் கொஞ்சமே ஆட் பண்ணிக்குவேன் எப்போவுமே சரி. இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால ஒரு ஸ்பூனுக்கு வந்து தனி மிளகாய் தூளுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணி இதில் உள்ள பச்சை வாடை எல்லாமே போட்டோம். நம்ம வந்து மசாலாவை போட்டதுமே, ஆனால் அதில் நிறைய எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன், ஆனால் வந்து மசாலாவை போட்டதுமே வந்து எல்லா எண்ணெயுமே வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். என்னடா எண்ணெயில் அது மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். நம்ம வந்து கிண்ட கிண்ட வந்து எல்லாமே நார்மலாகிடும் அதில். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது. நார்மலாக வந்து வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு தக்காளியெலாம் அரைச்சி செய்வேன். அப்படி செய்யும்போது அந்த வெங்காயம் கூட ஏன் இருக்குது, நல்லா வதக்க வேண்டியதுதானே அப்படிம்பாங்க. மொத்தமாக அரைச்சி போட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லைல்ல, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எண்ணெய் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் நான் ஆட் பண்ணேன். இந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து வறுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இதுலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல நம்ம கண்ணுக்கு தானே விருந்து, சொல்லுங்கள் நீங்களே. பார்க்கும்போதே நமக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்ல, அதனால் இதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வைக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே சரி இது மாதிரி ஆற வைக்க போகிறேன் அப்படின்னா சில சமயம் வந்து மீனையுமே வந்து வறுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த எண்ணெயை வந்து நான் திரும்பி யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, கடைசியில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால். ஓகே, நான் இன்னும் சாப்பிட வேற இல்லை, அந்த இதை எடுத்து வச்சதோடு சரி. ஓகே, இது நம்ம ஆறட்டும். இங்கே ஓகே, இப்போ இதை நல்லா ஆறணும், ஆற விட்டுரும். அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறது, ஆறுறதுக்குன்னு ஃபேனையுமே போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இன்னும் நான் வந்து அடுப்பில் வந்து அரிசியை வைக்கலை நான், அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கஞ்சி இருந்தது, சரி அதை வந்து கரைச்சி கொடுத்துருவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கரைச்சிக்கிட்டு இருந்தேன். பேசாமல் கஞ்சியை சாப்பிட்ருக்கலாமோன்னு வேறு யோசனையாக இருந்துச்சு. ஏன்னா அதுவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னொன்று வேறு வீட்டில் இருந்துச்சு தெரியுமா, வீட்டில் கொஞ்சமாக வந்து இந்த வேர்க்கடலை துவையல் இருந்தது, அதனால் அதையுமே எடுத்து வச்சுட்டேன். இந்த கஞ்சி கூடலாம் வேர்க்கடலை துவையல் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போய்ட்டு அவங்ககிட்ட கூட தேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்களுக்கு வந்து எப்படி கஞ்சி சாப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த கஞ்சி வந்து நல்லா கரைச்சி கொடுத்துருவாங்க அவங்க அம்மா. கரைச்சி அது வந்து அப்படி இந்த கூழ், இந்த மோர் மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த அரிசிலாம் கொஞ்சம் சோறுலாம் கொஞ்சம் இருக்கணும் அதில். கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து குழையாமல் இருந்தால் தான் அந்த கஞ்சி சாப்பிட பிடிக்கும் எனக்கு. சில சமயம் வீட்டில் அப்படி தான் ரொம்ப குழைவாக இருக்குது கஞ்சி வந்து அது நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் அதை போய் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நல்லா கொஞ்சம் விதையாக இருக்குது சோறு அப்படின்னா அது வந்து நானே சாப்பிட்ருவேன். கஞ்சிலாம் இல்லைங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவேன் அந்த மாதிரி. இது கொஞ்சம் விதையாக இருக்கும்போது நான் ஒரு 2-3 வாய் சாப்பிட்டதுக்கப்புறமே அவங்ககிட்ட கொடுத்தேன் நான் சாப்பிட்றத பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் சேர்ந்துட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம வந்து சமையல் வேலை செய்ய கொஞ்சம் பாத்திரம் கிடந்ததுன்னா அதை அப்படியே கையோடு விளக்கிட்டோன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால அதையும் விளக்கி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடமை முடிஞ்சிடும் நமக்கு. பாத்திரத்தை மொத்தமாக தேய்க்கும்போது அந்த ஒரு கஷ்டப்பட்டு தேய்க்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வராது, ஒரு ஸ்ட்ரெயின்மே இருக்காது. சில சமயம்லாம் வந்து இது வரைக்கும் எங்கள் இங்கே வந்து இவ்வளோ பாத்திரம்லாம் சேர்த்து போட்டுலாம் நான் விளக்குறது கிடையாது. 2-3 வாட்டி ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் அப்படி விளக்கியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கெலாம் போனால் சில சமயம் மொத்தமாக பாத்திரம் சேர்ந்து கிடக்கும், செம்ம காண்டாயிடுவேன். ஏன்னா அப்போ நமக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று தேய்க்கிறதுல பேக் பெயின் வரும், செம்ம எரிச்சலாக இருக்கும். அப்போலாம் தான் அப்படியே ரொம்ப காண்டாயிடுவேன். அதனாலே வந்து வீட்டுக்கெலாம் போனால் கூட யாரையுமே எதிர்பார்க்காம நான் அப்படி அதெல்லாம் செஞ்சுருவேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு நிறைய பாத்திரம் வளர்க்குறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது நமக்கு. அது ஒரு வேலையாகவே இருக்காது. முதல்ல பாத்திரம் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு வேலையாகவே இருக்காது. நான் எப்போவுமே சரி சமையல் செய்து கரெக்டாக முடிக்கும் போது ஒரு பாத்திரம் கூட சிங்கில் இருக்காது. அப்படியே இன்கேஸ் ஒரு ஸ்பூன் வந்தால் கூட அதை உடனே விளக்கி வச்சுருவேன் அந்த மாதிரி. ஓகே, அந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். முடிஞ்சு இப்போ வந்து அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் அதை அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு அடுத்தடுத்த வேலை நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபேன் போட்டுருவேன், ஃபேன் ஆஃப் பண்ணிருவேன். ஏன்னா வந்து இப்போ நான் அடுப்பில் சோற்றை வைக்கணும்ல, அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து சோற்றை வச்சுருவேன், அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்போவுமே பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் சிக்கன்லாம் அதிகபட்சமாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். அது ஒரு நாள் செஞ்சால் அன்றைக்கி செஞ்சுருவேன். அதிகபட்சம் நான் அது வந்து மத்தியானம் வாங்குறது சில சமயம் நைட்டு செய்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்த நாளில் இது இருக்குது நான் வந்து சிக்கன் வச்சதில்லை, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. அதனால் மீன் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதனால் வந்து அதுக்காக அந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக தனியாக பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சில பாக்ஸ் தான் புதுசாக வச்சுருப்பேன். இந்த கொத்தமல்லி புதினாவோட பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு, நல்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தூக்கி போட்டு புது பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் வந்து பத்திரமா வச்சுக்குவேன், அவ்வளோதான். இப்போ இந்த இஞ்சின்ற பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கேன்ல, அதையும் வந்து இப்போ நான் அரைக்க போகிறேன். ஒரே இதுவாக அரைக்க முடியாது, அதனால் 2 ட்ரிப்பாக தான் அரைப்பேன் நான். ஒரே ட்ரிப்பாக அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, சில சமயம் வந்து எதிர்பாராத விதமாக தெரிச்சிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஒரு வேலையாயிரும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, என்னை நானே திட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்கியா, தேவையா அது உனக்கு 2 ட்ரிப்பாக இருக்குது, சோம்பேறித்தனப்பட்டு இப்படி ஒன்றா போட்டு இப்படி மேலே தெரிச்சு விட்டுக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு வேறு திட்டிக்கிட்டே இருப்பேன் நானே அந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மறுபடியும் இன்ஜின்னு வருது பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளி வந்து அரைக்க ஆரம்பிச்சிடுறேன். சிலர்லாம் சொல்கிறாங்க, என்னோடய நலம் விரும்பிகள், என்ன எல்லோரும் வீட்டில் சமைக்கிறது தானே நீ போட்டுக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஏகப்பட்ட டாஸ்க்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. இப்போவுமே நிறைய பேருக்கு அது தெரியாது தான், உண்மையிலே சொல்லப்போனால். ஏதோ யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறோம், நம்மளை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒர்க்கு, இது வந்து என்னோடய வேலை அப்படின்னு நினச்சி செய்கிறவங்க வந்து ஃபுல்லாக வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் வந்து அப்படி ஆரம்பிக்கலை, ஏன்னா எனக்கு இதோட ரூல்ஸ்லாம் ஒன்றுமே தெரியல. நம்ம இது எடுத்ததுமே வந்து நம்ம இதில் நிறைய சம்பாதிச்சிடவும் முடியாது. அதோட டாஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கெலாம் ரொம்ப நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வந்து அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து சரி நம்ம என்ன வேலை செய்கிறோம், இது தானே நம்ம பண்ணுறோம், நம்ம வீட்டில் செய்கிற வேலை இந்த சமைக்கிற வேலை தான், சரி அதையாவது நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், நம்ம அதுலையாவது நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட கேட்குறவங்கக்கிட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல, அவங்க ஏதோ வந்து பாரு ஏதோ யாருமே சமைக்காதது வந்து இதை சமைச்சு போட்டுட்டான்னு சொல்லி யாருன்னு நினச்சிடக்கூடாது. அதனால் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நான் இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து வெளியே போகிற வேலை வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறது, வீட்டில் செய்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மொக்கையாக இருக்க சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தானே தெரியும். நான் வெறும் சமையல் மட்டும் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து பேசுவேன். லொடலோட வாயின்னு வேற சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நான் வந்து நிறைய கதை பேசிக்கிட்டே நான் செய்வேன். அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்கிறதும். சில பேரில் அவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுல நான் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக லைவ் போட்டு விட்ருவாங்க, ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும். நான் அது கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படின்னாது போடுவேன். ஃபஸ்ட்டாக ரொம்ப எடிட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு நான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நிறைய லைவ் போட்டுலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களாம் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ மொத்தமாகவே லைவ் போட்டு டாஸ்க் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஓகேங்களா, யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம ஏர்ன் பண்ணலாம், ஏதாச்சும் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதில் தானே இதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதுவாக பேசக்கூடாது, குறைச்சி மதிப்பு எடை போட்டுறக்கூடாது அவங்கள. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி என்ன பண்ணேன், அதை வந்து மறுபடியும் அதே பொரிக்கஞ்சட்டியில், அதாவது அந்த கடாயில் போட்டுட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு இவ்வளோ திக்காக இருந்தால் கட்டுப்படி ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் கொஞ்சம் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். இதில் புளி தண்ணி வேறு நான் ஆட் பண்ணுவேன், அதனால் நமக்கு அப்போ கரெக்டாகிடும். ஓகேங்களா. சில பேர்லாம் மீன் குழம்பு செய்கிறத பார்த்துக்க நல்லா திக்காக செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். நமக்குலாம் அது மாதிரி செஞ்சால் வேலைக்கே ஆகாது. ஏன்னா வந்து ஆனால் திக்காக தான் இருக்கும் குழம்பு, ரொம்பலாம் திக்காலாம் இருக்காது. ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே வந்து மீன் குழம்புலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் பார்த்து தான் செய்யணும் அப்படின்றதுனால பண்ணுவேன். ஏன்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். இன்னொன்று கூட நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களா, நம்ம என்றைக்கு வீட்டில் கொஞ்சமாக குழம்பு செய்கிறோமோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி பத்தாமலும் போயிடும். ஐயோ இன்றைக்கி பார்த்து பத்தாமல் போயிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். நிறைய டைம் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். சில சமயம் சட்டி நிறைய வைப்பேன், ஆனாலும் வந்து குழம்பு காலியே ஆகாது. இன்றைக்கி இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து அது ருசி கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி காலியாகும் சொல்லுங்கள். நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்குன்னா அது சட்டியில் ஒன்றுமே இருக்காது, மொத்தமாக கடைசி வரைக்கும் வலித்து தான் சாப்பிட்டு தான் முடிப்போம். அந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லை அப்படிங்கும்போது எப்படி அது அந்த சட்டி காலியாகும், அப்படியே தானே இருக்கும். அது இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குழம்பு. அந்த மாதிரி நான் இது நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கூட அனுபவிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கு தான். சரி, அதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை வேறு அடுப்பில் மாற்றிட்டு இந்த பக்கம் மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான், வேறு எதுக்கு. இல்லாட்டி கூட சாப்பிடும்போது நம்ம அழகாக சுட சுட பிடிச்சி கொடுத்துடலாம், அப்போல்லாம் அந்த வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே எண்ணெயை ஊற்றி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இது எப்பவுமே இதுவுமே அப்படி தான் பண்ணுவேன். சிக்கன் குழம்புலாம் பண்ணுறேன், சிக்கன் கிரேவி பண்ணுறேன் அப்படின்னா கூட அப்படி தான். அன்றைக்கி கறியை வறுக்கிறேன் அப்படின்னா அந்த எண்ணெயுமே வந்து நம்ம அப்படியே தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து போட்டுடலாம். அதே மாதிரி எண்ணெய் சூடாகாமல் நம்ம மீனோ கறியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சட்டியில் ஒட்டிடும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும். இன்னொன்று, இந்த சாலை மீன் எனக்கு எவ்வளோத்துக்குள்ளே பிடிக்குமோ அது போல் அதை நான் பொரிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். ஏன்னா வந்து அதில் தலையெல்லாம் அதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருப்பாங்களா, அதில் அந்த கண்ணெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பயங்கரமாக வெடிக்கும். எனக்கு அன்றைக்குமே வந்து கையில் ஒரு 4-5 இடத்துல வந்து அந்த தீக்காயங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணுறது, நம்ம நல்லா நமக்கு பிடிச்சது, நமக்கு நல்லா ருசியாக ஒன்று கேட்குது அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வாய்க்குள்ளே போயிடாது.
அதுவும் உண்மைதான், அப்படி தானே? அதுக்கு ஏகப்பட்ட தீக்காயங்கள், அடிகள் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. நானுமே என்ன சூடாயிட்டான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுக்கு வேறு படக்குன்னு வெடிக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக எப்படியும் எனக்கு என்ன தெரிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணேன், தண்ணியெலாம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சு ரெடியாக இருந்தேன் நான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மீனை பிடிச்சிட வேண்டியதான். இந்த மீன் கொஞ்சம் நிறையா இருக்குல்ல, எல்லா மீனுமே குட்டி குட்டி மீன் வேறு. அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலான்னு தடவி நான் அப்படிக்க பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் போடுறதுல 4வது 5வது மீன்லாம் போடும்போது எண்ணெய் பயங்கரமாக தெரிச்சுது. ஓடுறான் அந்த பக்கம், அந்த மாதிரி தான் தள்ளி நின்று போட்டுக்கிட்டு இருந்தேன் மீனை. இதில் வேறு நல்லா மசாலா பிடிக்கணும் வேறு, ஃப்ரீசரில் வேறு தூக்கி வச்சுருந்தேன்னா அதனால் வந்து அதில் கொஞ்சம் அந்த தண்ணியும் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கலாம், அது வேறு வச்சு செஞ்சிருச்சு நம்மளை. இதில் கொஞ்சம் ஃப்ளஷெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மீன் இருக்கிற ருசியை விட இந்த குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்கிற ருசி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான் மீனை சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருந்தேன். ஏன்னா குட்டி குட்டி மீன் அதில் வேறு கொஞ்சம் நிறைய வேறு இருந்துச்சு, ஒரே இதுவாக வச்சு முடிச்சிடணும். அப்புறம் அதை வேறு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் நான் வறுத்து முடிக்கவும் குழம்பு கரெக்டாக கடைசியில் தாளிக்கவும் சரியாக இருக்கும். திருப்பும் போதெல்லாம் பயங்கரமாக வந்து எண்ணெய் தெரிச்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த கண்ணெல்லாம் வந்து மேலே இருந்ததா சில மீனுக்கு, அதெல்லாம் பயங்கரமாக தெரிச்சிக்கிட்டே இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அதையும் நம்ம சகிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புல வந்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன். முதலே தாளிச்சிட்டு பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தாளிக்கும் போது அந்த மீன் அந்த பச்சை மிளகாவெலாம் அது கூட போட்டுருவேன். அப்போது அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த பச்சை மிளகாய் நல்லா அதில் எண்ணெயில் பொரிஞ்சு வதங்கி இருக்கும். இந்த மாதிரி நான் அரைச்சி செய்யும்போது என்ன பண்ணுறது, அந்த பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துருவேன் நான். அவ்வளோதான். பார்த்திங்களா எண்ணெய் எப்படி தெரிக்குது பாருங்கள் அந்த மீன் வறுவலில். என்கிட்ட அந்த 2 பக்கம் ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம பிடிச்சி இது பண்ணுறது அதுவுமே இருக்குதான். ஆனால் அது வந்து அதெல்லாம் வச்சு நான் மீனை திருப்பின்னு வச்சுக்கோங்க, கை ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சிருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப தெரிச்சிருச்சு, தான் கை காமிச்சேன். இருந்தாலும் திருப்பி போடலாம், அவ்வளோதான். அது அப்படியே கருவாடு மாதிரி நல்லா பொரிஞ்சிரும். நம்ம திருப்பி போட்டு தான் நான் அவனை என்ன பண்ண சொல்லி டப்புன்னு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி மீனை பிச்சுக்கிட்டு வந்தது என்ன பண்ணுறது, சரி ஓகே இந்த குட்டி குட்டியாக வேறு இருக்கலாம், அதனால் இந்த மீன்லாம் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். நம்ம பொரிக்கஞ்சிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணலை. ஏன்னா அவ்வளோ எண்ணெய் வந்து எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். அதுவும் மீன் வறுத்த எண்ணெயை வந்து மீன் குழம்புக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி மறுபடியும் மீன் பொரிச்சிக்கலாம். அதில் அடுத்த நாளுமே மீன் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த எண்ணெயை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சிக்கன் வறுத்த எண்ணெயை கூட நான் வந்து அடுத்த நாள் குருமா வைக்கிறதுக்கு எதுக்காவது வேணும்னு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த குருமா சென்னெல்லாம் வைக்கிறது கூட அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். மீன் வறுக்கிற எண்ணெயை மீன் குழம்பு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மீன் வறுக்கிறதுக்கு வேறு எதுக்குமே நம்ம பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிப்பேன் நான், அவ்வளோதான். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு, சோறுமே வந்து ஒரு பக்கம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு, அது மாதிரி மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து வீட்டில் மீன் வறுவல் இருக்கும். ரொம்ப ரேர் மீன் வறுவல் செய்யாமல் இருக்கிறது. மீன் குழம்புக்குள்ளே மீனையும் சாப்பிடுவோம், இதையும் சாப்பிடுவோம். அது அப்படியே பழக்கமாகிடுச்சு சின்ன வயசுலேருந்தே. எங்கள் வீட்டிலலாம் வந்து முன்னாடி சனிக்கிழமை புதன்கிழமை வந்து மீன் எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்கு மீனில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிழமையில கண்டிப்பாக எங்கள் வீட்டில் மீன் குழம்பாக தான் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் மீன் குழம்பு, மீன் வறுவல், அது இல்லாமல் கீரை கூட்டு வேறு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பருப்பு கீரை இருக்குல்ல, அந்த கூட்டு வேறு பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கீரை கூட்டு வச்சு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸ்கூலில் லஞ்சே நம்ம சாப்பிட்டு வந்தால் கூட அந்த 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி மறுபடியும் ஒரு செகண்ட் லஞ்ச் டைம் நமக்கு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும் மீன் குழம்புலாம் வீட்டில் வைக்கிற அன்றைக்கி.
ஓகே அவ்வளோதான். இது அடுத்த செட்டை போட ஆரம்பிச்சிச்சு. அப்போவும் எண்ணெய் தெறிச்சிக்கிட்டே தான் இருந்தது. இதில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் ஒரு நெடி ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன் நான் இதில். அந்த மாதிரி இல்லாட்டி நம்மளால் அந்த இடத்துல நிற்கவே முடியாது, வெக்க ஃபேன் ஓடினா கூட. ஓகே, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு மொத்தம் ஒரு 3 செட்டுக்கிட்ட நான் பொரிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மீனை குட்டி குட்டியாக இருந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் கடுப்பாக வேறு இருந்துச்சு. அது ஒன்று திருப்பி போட்டதில் ஒரு வழி ஆயிடுச்சு. மொத்தமாக போட்டேன்னா திருப்பும் போது எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏற்கனவே அது அங்கேருந்து எடுக்கிறது ரொம்ப அழகாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுனா போட்டுக்கிட்டு இருந்தேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம் நமக்கு குழம்பு நல்லா கொதி வருது இல்லையா. எனக்கு வந்து மாங்காய் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட தான் பிடிக்கும் குழம்புக்குள்ளே போட்டதுக்கப்புறமா. ஒரு முறை ரொம்ப வந்து நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சு. சரி கொஞ்சமாவது வெந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த முறை மீனெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே தூக்கி மாங்காவை போட்டாச்சு உள்ளே. சரி அது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அப்படின்னு சொல்லி. இது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாங்காவை, அதனால தான் அதை காமிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாங்காய் இனிப்பாக கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்கள் எதுனா வேறு மெத்தடில் இந்த மீன் குழம்புலாம் செய்வீங்கன்னா மறக்காமல் அதை வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. நான் வந்து ஒரு 2-3 மெத்தடில் செய்வேன். சில பேர்லாம் தாளிக்காமல் செய்வாங்க. அதெல்லாம் இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த சைடில் வந்து சாலை மீன் வந்து அவிச்சு எடுத்து அதை ஒரு குழம்பா பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது. இந்த பக்கம் வந்து நமக்கு அந்த மீன் குழம்புக்குள்ளே மாங்காய் போட்டதுக்கப்புறமா சரி ஓகே, அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து அடுத்து மீனை போடணும், அதுக்கு பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். சோறும் நமக்கு ரெடி ஆகிடுச்சா, சரி ஓகே அதை வடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சட்டி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, சோறு சட்டி. இது வந்து அலுமினியம் தான், இதில் அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இது புதுசாக வாங்கி வர வச்சுட்டாங்க ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. வேறு வழியே எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இதில் சோத்தை வடிக்கும் போது வேறு சோறு வேறு கொஞ்சம் ஒரு எப்படியாவது ஒரு 10 பருக்கா 20 பருக்கையாவது கீழே கொட்டிடுது. அது வேறு செம்ம கடுப்பாக இருக்குது வேறு. கரெக்டாக தான் மூடி தான் வச்சு வடிக்கிறேன், ஆனால் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. சீக்கிரமாக எல்லாத்தையுமே இந்த ஸ்டீலுக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது எப்போ நடக்குமோ. இந்த சட்டியெல்லாம் பாலாக போனதுக்கப்புறம் தான் ஸ்டீல் சட்டி யூஸ் பண்ண முடியும் போல். ஏன்னா இதெல்லாம் நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு ஓட்டைக்கிட்ட விழுந்தாவது சரி சொல்லிட்டு அதை சாக்க வச்சு ஒதுக்கி வச்சிடலாம், அப்படின்னு பண்ண முடியாது. புதுசாக்குன்னு இது எப்படியும் ஒரு 4-5 வருஷம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இந்த சட்டி, இந்த அலுமினிய சட்டி. அதனாலேயே சரி இதை வந்து முதல்ல அடித்து முடிப்போன்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் சோற்று இதில் இப்போ வருது. இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 2-3 சட்டி கூட இருக்குது, 2-3 அளவில் அடுக்கடுக்கார் குழி அந்த மாதிரி. அதெல்லாம் கூட வந்து இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இது வந்து ஒரு 3.5 டம்ளர் அரிசி வரும். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் யாராவது வராங்க இல்லை நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறேன்னா 5 டம்ளர் செய்கிற அளவுக்கு ஒரு சட்டி இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 3-4 சட்டி கிடக்குது. பெரிய சைஸ், மீடியம் சைஸ், சின்ன சைஸ், அதை விட குட்டி சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பார்ப்போம் எப்போ நம்ம ஸ்டீலில் மாறுவோன்னு தெரியலை, பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது வந்து செகண்ட் செட்டோ 3rd செட்டோ போட்ட மீன் அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மீன் குழம்பு செய்கிற அன்றைக்கி வேலையும் மிச்சம். நைட்டுக்கும் நம்ம அதை வச்சு சமாளிச்சிடலாம்ல. அதனால் வந்து அந்த வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப மிச்சம். அதுமாரி அன்றைக்கி மதியானம் கொஞ்சம் வேலை டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்த துடைக்கிறது கழுவுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்கும். நான் என்ன பண்ணேன், மீனை பொரிச்சு அப்படியே கொஞ்சம் சூடாகவும் இருக்கும்போது சாப்பிட்ருவேன். கிறிஸ்பியாக இருக்கும்போது ஒரு 2-3 பீஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். ஏன்னா அப்போ தான் வந்து சமைக்கிற நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா சில சமயம் சாப்பிடும்போது பாருங்களேன், நமக்கு கொஞ்சம் சில சமயம் எப்போவுமே இருக்கும், சில சமயம் கம்மியாக இருக்கும். சில சமயம் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க நல்லா சொல்லிட்டு அவங்களுக்குன்னு வச்சுருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறது, சமைக்கும் போதே 65 இருந்தாலும் சரி ஒரு 2-3 இது உள்ளே தள்ளிடுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே நம்ம 2 மணி நேரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பிட்டு வச்சுட்டு ஒரு திருப்தியில் அதை அப்படியே விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த பக்கம் குழம்பு ஒரு நல்லா கெட்டியாக இருந்துச்சு. நம்ம காரம் இன்னுமே நமக்கு நல்லா திக்காகும் இல்லையா. அதனால் சரி ஓகே மீனை போட்டுருவோம், இவ்வளோ திக்காக போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமான்னு வேறு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஒன்ஸ் மீன் குழம்புக்குள்ளே தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம்னா நம்ம திருப்பி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஊற்றிக்கிட்டே தான் வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டு நமக்கு இன்னும் கேஸும் நிறைய செலவாகும்.
அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து நமக்கு மாறும் நமக்கு. அதனால் வந்து தண்ணி சேர்க்கணுமா ஒரேடி சேர்த்து விட்டுறணும் அதில், அவ்வளோதான். ஓகே, மீனுமே வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாது. அதுவும் நான் கல்யாணத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்த நான்ஸ்டிக் பேன் இருக்குது இதில். அது யூஸ் பண்ணி இந்த ஸ்டீல் கரண்டிலாம் யூஸ் பண்ணி அது நல்லா இதுவாகிட்டு சோறுமே தான் அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா தண்ணி ஊற்றி அதுவுமே எடுத்து வச்சாச்சு ஓரமாக, அவ்வளோதான். குழம்பு தூக்கி பெரிய அடுப்பில் மாற்றிடுவோம். ஏன்னா அது வேறு பக்கத்துலேயே இருக்கா, மீன் வறுவல் சட்டி பக்கத்துலேயே இருக்குது. அதனால் அது வந்து மீடியம் பேர்னர் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இந்த ஸ்டீல் கரண்டி போட்டு அந்த சட்டி அந்த நான்ஸ்டிக் பேனை வந்து வீணாக போயிடுச்சு, இந்த ஃப்ரை பேனு. அதனால சரி இது யூஸ் ஆகிற வரைக்கும் போட்டு அடிப்போம், அதுக்கப்புறம் வேறு வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு தான் இதை வச்சுருக்கேன். என்ன ஒன்று, இதிலலாம் வந்து நம்ம கறியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா ஒட்டாது இதில். ஆனால் இதுக்கும் வயசாகிடுச்சு, ஏன்னா வந்து நல்லா அந்த கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு இதில். ஆனால் போண்டா அந்த மாதிரிலாம் சுடுறதுக்கு இது தான் நல்லாயிருக்கு. இனிமேல் புதுசாக ஒன்று வாங்கணும், புதுசாக வாங்கி அதை வைக்கணும். இனிமேல் இந்த ஹேண்டில் உடையிற மாதிரி இருக்குது, இது உடச்சி மறுபடியும் மாட்ட முடிஞ்சால் மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். இந்த தாளிக்கிறதுக்கு இந்த மீனை பொரிக்கிறதுக்கு மட்டும் இதை தனியாக எடுத்து வச்சிடணும்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த பக்கம் வந்து மீனையும் பொரிச்சாச்சு. அதை அடுத்த செட் எடுத்து வச்சுருவோம். இன்னும் ஒரு செட்டு இருக்குது, இது 2வது செட்டுங்க இது. நான் கூட இது 3வது செட்டு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு நினச்சேன். இது 2வது செட்டு, இன்னும் கொஞ்சமாக இருக்குது. அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நமக்கு வேலை முடிஞ்சுது. ஃபுல்லாக உங்ககிட்ட இதே காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இதுக்கப்புறம்லாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எங்கள் ஊருக்கு போகிறோம் திருவிழாவுக்காக. அதனால் திருவிழாவோட வீடியோவை நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் திருவிழா வந்து 10 நாள் நடக்கும். ஆனால் நாங்கள் போகிறது கடைசி 2 நாள் 3 நாள் அப்படி தான் போவோம். ஐயோ, இது கிண்டும் போது பாருங்களேன், அந்த பச்சை மிளகா வேறு வெளியே வந்துச்சு அந்த நேரத்தில். ஐயோ, போட்டதே 5 வாரம், அதில் வேறு 2 வேறு வந்து கிடக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து அதை மறுபடியும் அதை உள்ளே போட்டுட்டேன். வேறு அடுப்பு இதுக்கு இந்த கோலம் ஆகிட்டு. மீன் குழம்பு செய்கிற அன்றைக்கி பிரியாணி செய்கிற அன்றைக்கிலாம் அடுப்புங்கிற ஒரு வழி ஆயிரும், வேறு என்ன பண்ணுறது. எனக்கு அப்புறம் இன்னொரு ஆசை, இந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அது கூட ஒன்று வாங்கணும், அதில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானும் கேட்டுட்ருக்கேன். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து வாங்கணும், இல்லாட்டி இந்த சட்டி உடஞ்சிரும், நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனாலே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவுமே எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை எப்படி நிறைவேற போகுதோ தெரியல. யாராச்சும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு தான் அந்த மண் சட்டி வாங்கணும் ஒன்று, மீன் குழம்பு செய்கிறதுக்காகவே. மீன் குழம்பு, இந்த புளிக்குழம்பு அதெல்லாம் வந்து அதில் செய்யலாம்ல, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்களா, வத்த குழம்புலாம் அந்த மாதிரிலாம். அது செய்கிறதுக்காகவே ஒரு முறை வாங்கணும் அதை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த மீனையுமே எடுத்து உள்ளே போட்டாச்சு. எல்லாம் இன்னும் குழம்பு நல்லா மசாலா வடை எல்லாமே போயிடுச்சு, இந்த பச்சை வடை எல்லாமே. அதனால் மீன் தூக்கி உள்ளே போட்டாச்சு. மீன் வந்து உள்ளே போட்டு ரொம்ப நேரம்லாம் நமக்கு கொதி வர வேண்டாம் இல்லையா, அதனால் அந்த ஸ்டவ் என்ன பண்ணேன், சிம்மில் வச்சுட்டு நான் இதில் 3வது செட்டு மீனையும் போட்டாச்சு. அவ்வளோதான். என்னடா இவ்வளோ மீன் பொரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது எல்லாமே என் விரல் சைஸ்க்கு தான் இருந்துச்சு இந்த மீன் எல்லாமே. ஒரு மீன் வந்து நமக்கு 2 வாய்க்கு சரியாக போயிடும். பிள்ளைங்களுக்கு பிச்சு கொடுத்தாலுமே அப்படி தான், 2 இதுக்கு நமக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் எல்லாத்தையுமே பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பொரிச்சுட்ருக்கேன். நம்ம கூட யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்து நம்ம அந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஊருக்குலாம் எங்கள் வீட்டுக்கெலாம் போகிறேன் அப்படின்னா அப்போ கூட வந்து அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து செய்வோம். அப்போ வந்து நமக்கு காய் கட் பண்ணி கொடுக்க ஒரு ஆள், இந்த பாத்திரம் கழுவுக்க ஒரு ஆள், அது மாதிரி இருக்கும்போது நமக்கு அது கஷ்டம் தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் அப்படின்னா நம்ம மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். கூட ஆட்கள் இருந்தால் கூட இவங்க தானே செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை நமக்கு வந்துடுது, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மீனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏன்னா வந்து இந்த ஃபுல் மீன் பொரிச்சதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டல, கண்டிப்பாக நீங்கள் வந்து செம்ம காண்டாகிடுவாங்க. ஆல்ரெடி காண்டில் தான் இருப்பீங்க. ஓகே, அந்த கேப்பில் வந்து அந்த மீனுமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு குழம்புல போட்டதுமே. அதனால் இப்போ நான் தாளிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
தாளிக்கும் போது கடுகு, அப்புறம் வெந்தயம், கொஞ்சம் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம்லாம் சேர்க்க வேண்டாம், நான் அப்படி தான் என் இஷ்டப்படி நான் அப்படி போடுவேன். எது கையில் மாட்டுதோ அதை தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போடும்போது பார்த்தோம்னா எண்ணெய் வந்து செம்ம சூடாக இருக்கும். மீனெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அது சூட்டில் பயங்கரமாக இருக்கும். நல்லா தானே பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் கிண்டி விட்டதுக்கப்புறமா இது வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். வெங்காயமும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து தனியாக கட் பண்ணி வைக்கல இன்றைக்கி. அதனால் கருவேப்பிலையோட ஸ்டாப் பண்ணி அதை வந்து அப்படியே அந்த மீன் குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது சிம்லேயே அந்த குழம்பு இருந்தாலே போதும். அது எண்ணெய் நமக்கு எண்ணெய் இப்போ கிண்டி விட்ருவோம் இல்லையா, மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து நிற்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி. மீன் குழம்பு செஞ்சு முடிச்சதுமே எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அங்கே என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். மீன் குழம்புலாம் எண்ணெய் ஊற்றி சமைச்சாதான் அது டேஸ்ட்டு. எண்ணெய்லாம் மிதக்க இருக்கணும். மீன் குழம்பு மட்டும் இல்லை, இந்த கறி குழம்பு, கறி கூட்டு இதுக்கெல்லாமே கண்டிப்பாக எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் அது ருசியும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்மனா டெய்லியும் அந்த மாதிரி மீன் குழம்பு எண்ணெய் மிதக்க செய்கிறோம் இல்லையா, 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா அதை நான் நல்லா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சேர்த்து செஞ்சுருவேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்கா. ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது நான் அடுத்த நாள் கஞ்சிக்கும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ ருசியாக இருந்தது அந்த கஞ்சிக்கு வச்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருடைய பாராட்டையும் வாங்குவது நிச்சயம். ஓகேங்களா. இதுதான் ப்ராப்பரான மீன் குழம்பான்றது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வேறு மெத்தில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இது வரைக்கும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. அவ்வளோதான், நமக்கு குழம்புங்க ரெடி ஆகிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நான் இங்கே. ஆனால் குழம்பு நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும் அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தாளிச்சதுக்கப்புறம் வைப்பேன் நான் அது மாதிரி. அதனால் வச்சுருக்கேன் அதை. இந்த சிங்க் ஏரியாவும் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். குழம்பையும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இறக்கிட்டேன். முடிஞ்சது வேலை. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னால் சாப்பிட வேண்டியதான் பாக்கி. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. என்னடா இவ்வளோ பாத்திரம் இருக்கேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் இட்லி சட்னிலாம் மீந்து போனதுனால வேறு வழி இல்லாமல் தான் இந்த இடம் இவ்வளோ இதுவாக இருக்குது. ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டேன் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரை, சாலை மீன் வறுவல், அதுக்கப்புறம் சங்கரா மீன் போட்டு நல்ல காரசாரமான குழம்பு, மீன் குழம்பு செம்ம சூடாக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் மிதக்க அதில் அந்த மாங்காய் கொட்டையுமே தூக்கி அது உள்ளே போட்டாச்சு. அது வந்து அது இன்னும் நல்லா ஊற குழம்புல குழம்பு இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே சரி அந்த கொட்டையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஏன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஓகே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அதை நைட்டு தான் வந்து அதை சாப்பிட்டேன் நான். ஓகே, குழம்பு ரெடி. ஒரு பக்கம் வந்து நல்லா சுட சுட சோறுமே வந்து தயாராக இருக்குது. இது கூட வந்து நான் இன்றைக்கி கருப்பட்டி வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து குழம்பு பார்க்கும்போதே தெரியுது இல்லாட்டி பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கருப்பட்டியுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் பக்கத்தில். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, அவ்வளோதான், லைட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் நம்மளை யார் நமக்கு என்ன வேலை விட்டாலும் அவ்வளோதான், எழுந்து போக மாட்டேன். என்னை சாப்பிட்டு முடிச்சு தான் மறு வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மீன் வறுவலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் சேர்த்து நல்லா விரசி ஒரு பிடி பிடிச்சாச்சு இன்றைக்கி, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இதோடு நம்ம வந்து இன்னும் 1 வாரம் ஆகுது 2 வாரம் ஆகுது மீன் குழம்பு. அதனால் நல்லா திகட்ட திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
டெய்லி நம்ம போடுற ஷார்ட்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.